ராகுல் மச்சான். டேய் ராகுல், நம்ம பிங்கி மங்கி ஆயிட்டா. இல்ல மங்கி பிங்கி ஆயிட்டா. அதான் அங்க வர பாரு. ஹாய், எப்படி இருக்கு என்னோட ஃபேஷன் ஷோ? இது ஒரு ரிஹர்சல் தான், நிஜமான ஷோ வரப்போகுது. பாய். எந்த ஆபரேஷனுமே இல்லாம நம்ம மங்கி பிங்கி ஆயிடுச்சு. வாட் இஸ் தி பயாலஜிக்கல் சீக்ரெட்? சொல்லட்டா? சொல்லுங்க. நான் சொல்லி தரேன் நாயே. ஐயோ, எனக்கு எந்த சீக்ரெட்டுமே தெரிய வேணாம். அப்பா அம்மா வேண்டாம். பட்ரு. ஏய் வேண்டாம், பிடிக்காத வேணாம். ஆமா, அது எங்க வச்ச? நீ எப்ப வந்த? ஒரு ஃபைல் எங்க வச்சேன்னு ஞாபகம் இல்ல. நீ என்ன ஒரு வாட்டி பார்த்ததா என்ன? நான் தான் பார்த்தனே. இன்னைக்கு ஆபீஸ்ல இன்ஸ்பெக்ஷன் இருக்கு. ஓ, பெரிய ஆபீஸ். நீ பந்தா பண்றத பார்த்தா பெரிய நேவியோ ஓபன் தான் இருக்க மாதிரி இருக்கு. இத பார்த்து நீ என்னத சொல்லி இருக்கணும்ல? என்ன விடு. வெக்கத்தை விட ஒரு முகத்துக்கு நல்லா இருக்கிறது அந்த வாதத்தனம் இருக்குல்ல, அது இன்னொரு கிஃப்ட் தரட்டுமா? ஒண்ணும் வேண்டாம், விடு. ஜோசியக்காரன் எழுதி கொடுத்ததை நேரடியா பார்த்தாதான் உனக்கு மனசு சமாதானம் ஆகும்னு எனக்கு நல்லா தெரியும். 10ல் 8 பொருத்தம். எவ்வளவு நாள் காத்திருந்தது. அவளுக்கு இப்படி ஒரு யோகம் வந்து சேர்ந்திருக்கு. நம்மளை விட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அவனோட வீட்டுக்காரங்க. நம்ம வீட்டுல பந்தல் போட்டு ரொம்ப விசேஷமா கல்யாணம் பண்ணணும், அதான் என்னோட ஆசை. டேட் சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ணிட்டா போய் கூப்பிடுறதுக்கு லெட்டர் போடுறதுக்கு எல்லாம் சரியா இருக்கும் மாமா. அப்புறம் சொல்லல கூப்பிடல இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் வராம இருக்கும்ல. உண்மையை சொல்ல போனா இப்பதான் உனக்குள்ள ஒரு அம்மாவை நான் பாக்குறேன். இந்த தருணத்துக்காக நான் அவ்வளவு கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன். இனி எல்லாமே கடவுள் பாத்துக்குவான். ஐயோ, என்ன இது? என்னாச்சுமா? அப்படி நீ என்ன கூப்பிட கூடாது. ஒரு வாட்டி உன் அம்மா என்னோட வாழ்க்கையை கெடுத்தாங்க, அந்த மாதிரி இப்போ நீ என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்காத. நான் கெஞ்சி கேக்குறேன், என் பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை தடுத்துடாத. என் நிலைமை என் பொண்ணுக்கு வரக்கூடாது. அப்ப நான் யாரு? எனக்கு தெரியணும். நான் யாரு சொல்லுங்க. உங்களோட பொண்ணு இல்லாட்டி அப்ப நான் யாருன்னு சொல்லுங்க. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், சொல்லுங்க. அம்மாடி, தாத்தா தாத்தா தாத்தா, இந்த குடும்பத்துல நான் யாரு? அவ சொன்னது உண்மைதான்.
நீ அவளோட பொண்ணு கிடையாது. என்னைக்கு இருந்தாலும் நீ தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை உனக்கு தெரிய வேண்டான்னு தான் நாங்கள் மறைச்சிட்டோம். உங்க அப்பாவுக்காக, என் பையனுக்காக, அவளோட புருஷனுக்காக. அன்னைக்கு உங்க அப்பா பூனாவுல வேலை செஞ்சிட்டு இருந்தார், ராஜலட்சுமி டெல்லியில. அப்ப பூஜாவுக்கு 1 வயசு. மேஜர் சாப் வெளியே போயிருக்காரு. எனக்கு தெரியும் இப்ப எங்க இருப்பாரு. வண்டி எடுங்க. ராஜலட்சுமி, என்ன இது? அவன் என்ன இருந்தாலும் இங்க வந்துதானே ஆகணும். அப்ப பேசிக்கலாம். முடியாது, நான் இப்பவே நேரடியா பார்க்கணும். காதால நிறைய கேள்விப்பட்டேன். என் புருஷனோட கள்ள உறவு நேரடியா பார்த்து முடிவு பண்ணணும்னு நினைச்சேன். இப்ப திருப்தி ஆயிட்டேன். வேண்டாம், இந்த நொடியில இருந்து உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு முடிஞ்சு போச்சு. ஆனா என்னையும் என் பொண்ணையும் ஏமாத்தி சந்தோஷமா வாழணும்னு கனவு காணாதீங்க. எங்க பொணத்தை நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. ஆமா, கடவுள் சத்தியமா நான் சொல்றேன். அந்த கொடுமையை நான் சத்தியமா செய்வேன். எதுக்குடா பாவி அந்த அப்பாவிக்கு எப்படி துரோகம் பண்ண? அப்பா வேண்டாம். அவ சொன்ன மாதிரி இந்த நொடியில இருந்து எனக்கு இப்படி ஒரு பையன் கிடையாது. वो औरत तुम्हारी पत्नी है क्या? क्यों तुम दोनों ने मिलकर उस बेचारी को धोखा दे दिया? क्या तुम पहले से ये बात जानती हो? बोलो, कहो। मैं जानती थी। उस औरत के आंसू इस बच्चे को भी श्रापित कर देगा। तुमने हमारे कुल का नाम मिट्टी में मिला दिया। அன்னைக்கு ராத்திரியே அந்த மோசமான செய்தி எங்க காதுக்கு வந்துச்சு. இறந்து போன உங்க அம்மாவோட பணம்தான் கடைசியா நாங்க பார்த்தது. செஞ்ச தப்புக்கான தண்டனை 2 பேருமே ஏத்துக்கிட்டாங்க. என்ன மன்னிச்சிட்டேன். என் பொண்ண நீ தான் வளர்க்கணும். எதுவும் அவளுக்கு தெரியக்கூடாது. அன்னைக்கு உன்னை தன் பொண்ணா இதயத்தில் ஏத்திக்கிட்டா. அடுத்த நாளே உங்க அப்பாவும் இறந்துட்டாரு. சொந்த பொண்ணு மாதிரி எதுவுமே உங்ககிட்ட சொல்லாம வளர்த்தா. ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் கோவத்துல உளறிட்டா. அப்போ இந்த வீட்ல நான் யாருமே இல்லைல்ல. என்னடி நீ பேசுற? என்னதான் நீ வளர்ந்தாலும் என் பையன் உங்க அம்மா கிட்ட கொடுத்த அந்த கை குழந்தையாதான் நான் உன்னை இன்னும் பார்க்கறேன். தெரிஞ்சுக்கிட்டே தான் உன்னோட எல்லா வாழுத்தனத்துக்கும் இந்த தாத்தா துணையா இருந்த. சொந்த பொண்ணு கிடையாது, இருந்தும் எவ்வளவு பாசமா என்ன வளர்த்திருக்காங்க. இருந்தாலும் நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். என்னால அத நல்லா வாழ வேண்டிய உங்களோட வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்தா ராஜலட்சுமியோட வாழ்க்கையை இல்லாம பண்ணது நான் தான். அந்த தப்பான உறவுல இருந்து என் பையனை திருத்தி கொண்டு வர எந்த பொருத்தமும் பார்க்காம அவனோட முறப்பொண்ணையே நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அவளுக்கு எதுவுமே தெரியாது. என்னோட சுயநலத்துக்காக அவளை நான் பலிகடா ஆக்கிட்டேன். இந்த தாத்தாவுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும்.
உன்னை வச்சு. அவ பூஜாவுக்காக ரொம்பவே ஆசைப்பட்டுட்டா. ஊர்ல போய் நானும் வாக்கு கொடுத்துட்டேன். அந்த கல்யாணம் தான் நடக்கணும். சஞ்சய் மேல உனக்கு ஏதாவது ஆசை இருந்துச்சுன்னா என்னோட செல்லம் அதெல்லாம் மறந்துடணும். இந்த தாத்தா உன்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன். எப்படி இருக்கு? ஐயையே, இப்ப எப்படி இருக்கு? அம்மா, இது ஒரு சேட்டு பொண்ணு. ஐயையே, என்னாச்சு? இதோ பாருங்க. ஐயோ, அம்மா, பசிக்குது. என்னடி இது கோலம்? உன்கிட்ட தான் கேக்குறேன். அம்மா சும்மா கேட்டேன். அவ பயந்தே போயிட்டாமா. அம்மா, என்னடா செல்லம், நிம்மதியா தூங்கு.